ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி தழையை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி தழையெல்லாம் கீழே போட்டுருவோம். இதில் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி தழையை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பொரியல் செஞ்சு காமிக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ முள்ளங்கி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கழுவி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இதை பொடியாக அரிஞ்சிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க. இதையும் பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கீரையும் பொடியாக நறுக்கி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா வெடிச்சதும் ஒரு 10 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இந்த பூண்டை வந்து வறுக்கணுங்க. பூண்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நிறம் மாறணும். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ முள்ளங்கி தழை பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி மட்டும் எடுத்துகிட்டு தழையை வந்து வேஸ்ட்டாக கீழே போட்டுருவோங்க. ஆனால் முள்ளங்கி தழையில் இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்குது. மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம முன்னாடியே பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம், காரம் கம்மியாக சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. சேர்ந்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வேகட்டுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு வேகணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் முள்ளங்கி தழையும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு இப்போ சாம்பார்லாம் வச்சிங்கன்னா அந்த தொட்டுக்கைக்கு நல்லா சூப்பராக இருக்கும், சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம், அமேசிங்காக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க அந்த உருளைக்கிழங்கு கூட. சுட சுட சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இனிமேட்டு முள்ளங்கி வாங்கின்னு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ரெசிபி செய்யலாங்க. முள்ளங்கியில் இது மட்டும் கிடையாது, கூட்டு கூட வைக்கலாம், பச்சை பருப்பு சேர்த்து கூட்டு கூட வைக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க, வேகட்டும் அப்படியே. அவ்வளோதாங்க, கீரை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். கீரையும் பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லான ஒரு பொரியல் ரெடி ஆகிடுது. நம்ம கீழே போடுற பொருளை வச்சுட்டு ஒரு பொரியலே ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த முள்ளங்கி தண்டுலாம் நல்லா வெந்திருக்குது, கீரை நல்லா வெந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.